அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி தற்போது வெளியிட்டுள்ள மிக முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஜேடிஓவுடைய கவுன்சிலிங் இன்னைக்கிருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா முதல் நாளில் எவ்வளவு வேக்கண்ட் ஃபில்லப் ஆகிருக்கு அப்படிங்கக்கூடிய லிஸ்ட்டை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதில் 2 விதமான இது நடக்குது கவுன்சிலிங். ஒன்று ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு வேக்கன்சிக்கான அந்த போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங்கும், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இல்லாத மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கான கவுன்சிலிங்கும் நடக்க இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்லோடு பண்ணதில்லை. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஃபில்லப்பான போஸ்டிங்க்கு மட்டும்தான் டிஸ்பிளே காட்டுது, மற்றதுக்கு இன்னும் காட்டலை. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபில்லப்பான அந்த வேக்கன்சியோட டீட்டெயிலு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 235 போஸ்ட்டு, 236 போஸ்ட்டு. அந்த 236 போஸ்ட்டில் 235 போஸ்ட்டு முதல் கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகிடுச்சு. ஒரு போஸ்ட் மட்டும் ஃபில்லப் ஆகாமல் இருந்துச்சு. அந்த ஒரு போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங்கை டிஎன்பிஎஸ்சி தனியாக வைக்காமல் இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இல்லாத மற்ற டிபார்ட்மெண்ட்டு வைக்கக்கூடிய கவுன்சிலிங்கோடைய சேர்த்து வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு போஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபில்லப் ஆகாமல் இருந்துச்சு. அது பிசி முஸ்லீம் பிரிவில் வந்துச்சு. அந்த ஒரு போஸ்டிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது ஃபில்லப் ஆகிடுச்சு. அந்த 236 போஸ்ட்டில் ஹைவேஸ் போஸ்ட்டு அனைத்தும் ஃபில்லப் ஆகிடுச்சு. இப்போ மீதி உள்ள 944 போஸ்ட்டுக்கு தான் அவங்க இன்றைக்கி நடந்த கவுன்சிலிங்கில் அவங்க இன்னும் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணலை. அப்லோடு பண்ணோடனே ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அல்லாத அந்த பணியிடங்களில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக எவ்வளவு வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம அதை ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ.